வணக்கம், வெல்கம் பேக் டு indianmay.com. நான் உங்களோட சனாராம். சின்ன வயசுல பண்ற விஷயம் தான் பெருசானவனையும் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த விஷயம் வந்துட்டு மணி ரிலேட்டட் விஷயங்களுக்கும் வந்து பொருந்தும். சோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கையில முதல்ல காசு கிடைக்கிறப்போ அவங்க செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ என்ன மாதிரியான தவறுகள் வந்து செய்யறாங்க, அந்த தவறுகளை எப்படி வந்து திருத்திக்க முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூம் ரெண்ட் நம்ம செலக்ட் பண்றப்போ ஒரு பெரிய ரூமா எடுத்துட்டு நிறைய பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 10,000 rupeesக்கு ஒரு ரூம் எடுக்கிறோம், ஒரு 5 பேர் ஷேர் பண்ணிக்க இருக்காங்க, 4 பேர் ஷேர் பண்ணிக்க இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா 10,000 ரூம் எடுத்துட்டு நம்ம சிங்கிளா இருக்கணும்னு யோசிச்சாலோ, ஒரு 15-20,000 ரூம் எடுத்துட்டு டபுள் ஷேரிங் இருக்கலாம், 3 ஷேரிங் இருக்கலாம்னு யோசிச்சாலோ கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம். சிலவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், பட் இங்க வந்து அஃபோர்ட் பண்றதை பத்தி நம்ம பேசல. நம்ம அந்த காலேஜ் படிக்கிறப்பயே காசு எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா செலவு பண்ண கத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பெருசா இருப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க பழகுற பழக்கம் தான் நம்ம பெருசாய் சம்பாதிக்கிறப்பையும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த லேவிஷ் ஸ்பெண்டிங் இல்லாம நமக்கு போதுமான அளவு, ஓகே இந்த ரூம் போதும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். இவ்வளோ பெரிய ரூம் இருக்கணும், இவ்வளோ பெரிய பால்கனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. ஸோ நம்ம இங்க யோசிக்கிற அந்த லேவிஷ்னஸ் லைஃப் லாங் நம்ம கூட வந்து இருக்கும். ஸோ அதை வந்து காலேஜ் டைம்லயே கட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லேவிஷ்னஸ் இல்லாம இவ்வளோ பெரிய ரூம் தான் இருக்கணும், அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்காம நாம வந்துட்டு நமக்கு போதுமான அளவு ஒரு ரூம் எடுத்துட்டு கரெக்டான ஒரு ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. ரெண்டாவது விஷயம், பட்ஜெட் போடுறது. ஸோ பட்ஜெட் போடுறது நமக்கு சேலரி வரப்ப மட்டும் நம்ம போடக்கூடாது, நம்ம கைக்கு கொஞ்சம் காசு வரப்பே நமக்கு வந்து போட்டுடணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இந்த டைம்ல தான் நமக்கு வந்து தனியாக காசு கொடுப்பாங்க. இந்த நான் உனக்கு மாசம் 10,000 போடுறேன், 5,000 போடுறேன், 15,000 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லம்சம் அமௌண்ட் நமக்கு வந்து கைக்கு கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதை பட்ஜெட் போடணும். ஓகே இந்த அளவு வந்து சாப்பாடுக்கு, இந்த அளவு வந்து ரெண்ட் கொடுக்கணும், இந்த அளவு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு, இந்த அளவை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்பையும் இதே ஒரு ப்ராக்டிஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா காலேஜ்ல இருந்து. அந்த ஃபர்ஸ்ட் லம்சம் அமௌண்ட் நம்ம கைக்கு வருது இல்லையா, ஒரு 10,000 15,000 ஒரு 5,000 வந்தாலும் அதுல இமீடியட்லி பட்ஜெட்டிங் வந்து செஞ்சிடணும். இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், புக்ஸ் பத்தினது. ஸோ நாம யூஸ் பண்ண புக்ஸை நம்ம ரீசேல் பண்ணலாம். யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும்னா உங்களுக்கு கொடுத்துடலாம், ரொம்ப நல்ல விஷயம், நமக்கு பிளெஸிங்ஸும் கிடைக்கும், உங்களுக்கு புக்ஸும் கிடைக்கும். இல்ல ரீசேல் பண்ண முடியும்னா ரீசேல் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், நாம புக்ஸ் வாங்குறப்போ இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்றப்ப நமக்கு யாரையும் தெரியாது, இல்லை அட் டைம் சீனியர்ஸை தெரிஞ்சதுன்னா அவங்க கையில இருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு செமஸ்டர் முடியிறப்போ நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு புக்கு யார்ட்டையாவது இருந்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் தோஸ் பிராண்ட் நியூ புக்ஸ். ஒரு சில புக்ஸ்லாம் பார்த்தோன்னா 1,000 2,000 3,000 மேல வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கிற புக்ஸ்ல நீங்க பைசா போட்டு வாங்குறதுக்கு பதிலா ஒருத்தவங்க யூஸ் பண்ண புக்ஸை யூஸ் பண்ணது தப்பு கிடையாது. நானும் காலேஜ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல 11th 12th இருந்து என்னோட சீனியர்ஸ் யூஸ் பண்ண புக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மணியை சேவ் பண்ணலாம். அண்ட் இங்க நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புது புக்ஸ் தான் வேணும் அப்படின்னு யோசிப்போம். அண்ட் நம்ம யூஸ் பண்ண புக்ஸ் பார்த்தோம்னா ஷெல்ஃப்லயே தான் வந்து இருக்கும். அது எப்படி நம்ம லைஃப்ல திரும்ப யூஸ் பண்ண போறது கிடையாது. வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா ரீசேல் பண்ணிடுங்க. நாலாவது விஷயம், மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். நமக்கு வந்துட்டு திடீர்னு வர காசை எப்படி செலவு பண்ணணும் தெரியாம சடன்னு கையில வந்தோம்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மாச கடைசியில் காசு இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறப்போ வேலைக்கு போனோடனே இதே தான் திரும்ப நடக்கும். சேலரி வரும், சேலரி வந்து எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், கடைசியில் போயிட்டு கலீக்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வீட்லயோ காசு கேட்டு நிற்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஸ்கஸ் பண்றது கிடையாது, நம்ம கேட்கறது கிடையாது. நான் ஏன் இப்படி பண்றேன், எனக்கே இந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற கொஸ்டின் நம்ம கிட்டே கேட்கிறப்போ அட் டைம்ஸ் ஆன்சர் வராது. நம்மளை விட பெரியவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபசர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், யாருனாலும் சரி இதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட நாலாவது விஷயம். நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், அட் டைம்ஸ் நம்மளால வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட தான் பேசி ஆகணும். ஸோ அந்த பேச்சு, அந்த டிஸ்கஷன் அது ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பா செய்யணும். அஞ்சாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், காலேஜ் படிக்கிறப்பயே பார்ட் டைம் ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் காலேஜ் படிக்கிறப்பயே பார்ட் டைம் ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னா, ஒன்று நம்ம கையில காசு வரும், ரெண்டாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம கையில காசு வருது அப்படின்றதுனால நம்மளோட பேரண்ட்ஸோட கஷ்டம் நமக்கு வந்து புரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது, தேவையில்லாத இடத்துல ஸ்பெண்ட் பண்றது, எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, நம்ம சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்கிறதுனால நிறைய சேவ் பண்ணவும் முடியும், இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும், நம்ம சொந்த காலில் நிற்கவும் முடியும். ஸோ அந்த பார்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் காலேஜ் லைஃப்ல. ஸோ நீங்க இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் பத்தி யோசிச்சது இல்லைன்னா கண்டிப்பா சீக்கிரம் யோசிச்சுட்டு
உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபை செலக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. இப்ப 3 இயர்ஸ் பார்ட் டைம் ஜாப் பண்றீங்கன்னா அது கழிஞ்சு மெயின் ஜாப் எடுப்போம் இல்லையா, அதுவும் இதுவும் லிங்க் ஆகிற மாதிரி பார்த்து பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த கார்பரேட் வேர்ல்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்வீங்க, அதுக்கு காசும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு 5 மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு நான் திரும்ப சொல்லிடுறேன். முதல் விஷயம் ரூமுக்கு ஜாஸ்தி ரெண்ட் பே பண்றது. ரெண்டாவது விஷயம் பட்ஜெட் போடாம இருக்கிறது. மூணாவது விஷயம் புக் ரிலேட்டட் திங்ஸ். நாலாவது விஷயம் நாம வந்துட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது. அண்ட் அஞ்சாவது விஷயம் பார்ட் டைம் ஜாப் எடுக்காம இருக்கிறது. ஸோ இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சிட் அண்ட் திங்க் அபவுட் இட் அண்ட் நல்ல டிசிஷன் வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். அண்ட் ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய வந்து இருக்கு. லெசன் பை லெசன், மொடியூல் பை மொடியூல், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஒருவேளை வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ டவுட் வந்துச்சுன்னா கால் ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்க queries எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, லோன் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, இன்னும் பல கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ லைவா போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு இன்னும் கோர்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நாங்க ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.